வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோவைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கோவைக்காய் பெரும்பாலும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை நிர்வகிக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கும் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் அதை தவிரவும் நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் கோவைக்காயில் இருக்குது. கோவைக்காயில் பீட்டா கரோட்டின்கள், சிவப்பு நிறமிகள், ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, ஹீலிங் பண்புகள், சபோனின்கள், ஃப்ளவனாய்டுகள், டெர்பனாய்டுகள், பைட்டோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே நிறைந்திருக்கிறதால நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கோவைக்காயிலிருந்து கிடைக்கும். குறிப்பாக இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் ஆரம்பித்து புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் வரைக்குமே கோவைக்காய் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கோவைக்காய்க்கு இருக்கு. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அமிர்தத்தை போன்றது கோவைக்காய். இப்போ பாகற்காய் எந்த அளவுக்கு உங்களுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துதோ அதை விட 2 மடங்கு டபுள் மடங்கு பார்த்தோம்னா கோவைக்காயும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். ஆயுர்வேத மருத்துவத்தில் கோவைக்காய் அதனுடைய இலை, தண்டு ஆகிய அனைத்து பாகங்களுமே நீரிழிவு நோய்க்கான மருந்தாக பயன்படுத்தப்படுது. ஹோமியோபதி மருத்துவத்திலும் நீரிழிவு நோய்க்காக பயன்படுத்தக்கூடிய பல மருந்துகளில் கோவைக்காய் இலைகளினுடைய மூலக்கூறுகள் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு கோவைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். உடல் பருமனை குறைக்கக்கூடிய தன்மை கோவைக்காய்க்கு இருக்கு. கோவைக்காயில ஆன்டி ஒபிசிட்டி பண்புகள் இருக்கு. இது கொழுப்பு செல்கள் கடினமான கொழுப்பு திசுக்களாக சேருவதற்கு முன்பு அடிப்போசைட் திசுக்களாக இருக்கும்போது தடுத்து எரிக்கக்கூடிய வேலையை செய்து, இதனால கொழுப்பு சேர்க்கை முன்னாடியே ஏற்படுவது உங்களுக்கு தடுக்கப்படுவதோடு உடலில் ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளும் கரைத்து உங்களுக்கு சத்துக்களாக கோவைக்காய் மாற்றி தரும். குறிப்பாக அடி வயிற்று பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த தொப்பை போன்ற கடினமான கொழுப்புகளை எரித்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த உடல் பருமனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் கோவைக்காய் உதவிகரமாக இருக்கும். அதீத உடல் சோர்வை தடுக்கக்கூடிய தன்மை கோவைக்காய்க்கு உள்ளது. சிலருக்கு லேசாக ஏதாவது வேலை செய்தாலே அதிகமாக உடல் சோர்வு அடைஞ்சிருவாங்க. அவங்கெல்லாம் எப்போதுமே அதிக சோர்வாகவே இருப்பாங்க. அதற்கு முக்கிய காரணம் இரும்புச்சத்து பற்றாக்குறை தான். இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையை கியூர் பண்ணும். இதனால் ரத்த புரதமான ஹீமோகுளோபின் நமக்கு அதிகரிக்கப்படுறதால இந்த ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி போது நம்ம சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிருவோம். அதனால அந்த ரத்த சோகையை நமக்கு கியூர் பண்ணி இரும்பு சத்தை நம்மளுடைய உடல்ல போதுமான அளவுக்கு வைத்துக் கொள்வதற்கும் ரத்தம் நம்மளுடைய உடல்ல போதுமான அளவுக்கு இருக்கிறதுக்கும் கோவைக்காயை சாப்பிடலாம். நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கோவைக்காய். கோவைக்காயில நீரில் கரையக்கூடிய விட்டமின்களான பி விட்டமின்கள் அதிகமாக இருக்கும். இந்த பி விட்டமின்கள் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது. நரம்பு செல்களை பலப்படுத்தி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்துது. எனவே உங்களுடைய நர்வ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கோவைக்காய் சாப்பிட வேண்டியது அவசியம். இதனால உங்களுக்கு அந்த பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. நினைவாற்றல் மேம்படும். எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கிடைக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழ்வதற்கு கோவைக்காய் உதவிகரமாக இருக்கும். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது கோவைக்காய். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கோவைக்காய் கொண்டு இருக்கிறதால பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கோவைக்காய் உதவிகரமாக இருக்கும். கோவைக்காயில் சஃபோனின்கள், ஆல்கலாய்டுகள், ஸ்டீராய்டுகள், ஃப்ளவனாய்டுகள், கிளிக்கோசைடுகள் ஆகியவை செறிவான அளவில் இருக்குது. இது அனைத்துமே அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை உங்களுக்கு கொடுக்கும். இதை அடிக்கடி நீங்கள் இந்த கோவைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் இன்ஃப்ளமேஷன்ஸ்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கும். உடலில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜி போன்ற பிரச்சனை, அந்த ஒவ்வாமை பிரச்சனைகள்லாம் தடுக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு பண்பு, இதயம் சார்ந்த பிரச்சனையை எதிர்க்கக்கூடிய பண்பு, மூட்டு வலி, முடக்குவாதம், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், இதய நோய், இது எல்லாத்தையுமே எதிர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டது கோவைக்காய். கோவைக்காயில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான பீட்டா கரோட்டின்கள், ஆக்சிஜனேற்ற பண்புகள், இது எல்லாமே புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய தன்மைகளை கொண்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் உயிரணுக்களினுடைய அதீத வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்கும். எனவே உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் என எதுவுமே இல்லாமல் புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு நீங்கள் கோவைக்காயை சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி, ஆற்றலை கோவைக்காய் கொடுக்கும். நீரிழிவு நோய்களுக்கெல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களினுடைய தாக்கம் பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதனால் அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு கோவைக்காய் உதவிகரமாக இருக்கும். காய்ச்சல், ஆஸ்துமா,
மஞ்சள் காமாலை, சொரியாசிஸ் உள்ளிட்ட இந்த சரும பிரச்சனைகள், அப்புறம் குடல் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து கோவைக்காய் நம்ம சாப்பிடும்போது நமக்கு க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் கோவைக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது கோவைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்து அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.